இந்த ஃபேன் எங்க வீட்டில் 26 வருஷமா இருக்கு. சின்ன வயசுல நான் இது மேல ஒட்டி வச்சிருந்த ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இன்னும் அப்படியே இருக்கு. டக்குனு போய் எங்க அம்மா கிட்ட இந்த ஃபேனை பத்தின வரலாறு கேட்டு தெரிஞ்சுப்போம். மேம் வாங்க 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 வாங்க. இந்த ஃபேன் நம்ம வீட்டில் எத்தனை வருஷமா இருக்கு? 26 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1999 அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் தான் பாப்பா வீட்டுக்கு வந்தாரு. பாம்பேல இருந்து புடிச்சிட்டு வந்தாரு. அப்ப ஊர்ல இருக்கும்போது பாப்பா இதை வாங்கிட்டு வந்தாரு. நான் அந்த வீட்டுல மாஸ்டர் பெட்ரூம்ல தான் போட்டிருந்தோம். So, அந்த வீட்டுல ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. அடுத்த வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அங்க ஒரு வருஷம் ஓடிச்சு. நம்ம எல்லா வீட்லயும் இது மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம இதை போட்டு வச்சிருந்தோம். போட்டு சாவடி அடிச்சிட்டோம். அர்னடின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஓடுதா இல்லையா? ரொம்ப நல்லா ஓடுது. கலர் தான் கொஞ்சம் லைட்டா ஃபேட் ஆயிடுச்சு. இது 2015ல வந்து உங்க ஆல்மோஸ்ட் உங்க மண்டையில இருந்துச்சு. அந்த கதையை சொல்லுங்க. என் உயிரெல்லாம் எடுத்திருக்கோம். ஆனா நல்ல ஃபேன். மாமியா ஒன்றும் பண்ணல. 2015ல சென்னையில் ஒரு ஃப்ளட் வந்துச்சு. ஃப்ளட் ஒன்று வந்துச்சு. நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கரண்ட் வரல எல்லாம் முடிச்சிட்டு ரெடி ஆயாச்சு. கரெக்டா அங்க சுவிட்ச் போட்டுட்டு நான் பெட்ல தான் வந்து உட்காரணும். பக்குன்னு வந்துச்சுல. அதோட அப்படியே என்னைய அந்த விங்ஸ் வந்து என் மண்டைய ஆல்மோஸ்ட் கொஞ்சம் விட்டு தான் மண்டையில விழுந்திருக்கான். காத்துறோம் நாங்களும் ஓடி வந்து பார்த்தா பெட் பக்கத்துல விழுந்துருச்சு. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆன் ஆயிட்டேன். இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் அப்படியே சில்லுத்து போயிடும். சரி, எப்பதான் இந்த ஃபேன் மாத்தலான்னு இருக்கீங்க? அப்போ இது மாத்துறதுக்கு ஒரு நேரம் தானா வரும். அது மண்டே போற வரைக்கும் அதை வச்சிட்டு இருக்க போறோம் கடைசி வரைக்கும். கண்டிப்பா இந்த ஃபேன் எல்லாத்தையும் பார்த்துருக்கு. என்னோட சக்சஸ், ஃபெயிலியர், நான் குழந்தையா இருந்தது, ஸ்கூலுக்கு போனது, காலேஜ் போனது, எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் வாங்கினது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது, கல்யாணம் ஆனது, அது மொத்தம் நான் ஒரு சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இப்போ ஒரு க்ரோன் அப் அடல்ட்டா ஒரு யூடியூபரா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆன வரைக்கும் மொத்த வரலாறையும் பார்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். குட் ஃபேன். சின்ன வயசுல ஓட்டின ஸ்டிக்கர்ஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய பொருள் இருந்துச்சுன்னா அதை நீங்க மறந்துருப்பீங்க. பட் அதை ஒரு நிமிஷம் பார்த்து அதை ரசிச்சு பார்த்து அதை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க.